உனக்காக பொறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா. இப்போ தேங்க்யூ. இந்த சாங் நீங்க பாடிருக்கீங்க செம்ம ஹிட்டு. ம். ஆனா வெளில நெறைய பேருக்கு தெரியுமா இது? நீங்க தான் நிறைய பாடுனீங்க. பேருக்கு தெரியாது. உங்கள நாங்க வந்து ஜூனியர்ல பார்த்துருக்கோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர். ஜூனியர் பாடினப்போ எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னா என்னோட ப்ளேபேக் வந்தது. ம். சீனியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரமன் சார் ஸ்டுடியோலாம் பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. ஸோ அங்கெல்லாம் போக முடிஞ்சது. வித்யாசாகர் சார் கான்சர்ட்டில் பாட முடிஞ்சது. அந்த மாதிரிலாம் சீனியர் இருந்தோன்னா நிறைய மேஜிக்ஸ் நடந்தது. எனக்கு அனியனோட பிகினிங் பீரியட்ல இருந்த அந்த 3 எதிர்நீச்சல் இந்த மாதிரி நிறைய படம் அதெல்லாம் வந்து நிறைய அழகழகான பாட்டு இருக்கு. ரொம்ப கத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ பிகினிங் பிடிக்கும், இப்ப பிடிக்கல. கட் பண்ணுங்க. டெம்போ ஏதோ லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் தப்பு பண்ணாலும் அழகாக பாடினேன் அப்படிலாம் சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பேக் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கொஞ்சி அப்போ வந்து மீ டூ இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருந்த டைம். நான் ரொம்ப நல்லவன் தான், என்னை பார்த்து பயப்படலாம் வேணாம் அந்த டைலாக் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ வந்து ஏன் இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்தாங்க, இப்படி வந்தாங்க, உங்களுக்கு என்ன அவங்களை ஈஸியாக இது பண்ணிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் அது வெளியவும் இருந்தது, உள்ளேயுமே ஒரு சில. இப்போ நான் ஆன்லைன் ஆடிஷன் வந்தாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷனா நீங்கள் தான் தெரியுமே, நீங்கள் பாட வேணாம் போங்க அப்படிலாம் சொல்லலை. என்ன பாட்டு பாட போறீங்க, என்ன பாடுறீங்க, பாடுங்க, சரி அது பாடுங்க, இந்த ஜான்ரால அப்படிதான் கேட்டாங்க. கோல் வந்தா என்னன்னா மூக்குல அப்போ இந்த ஆலாம் வராது நமக்கு. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் வந்து ட்ரிப்ஸ் போட்டு அப்படியே ட்ரிப்ஸோடு போய் ஷோ பண்ணியிருக்கேன். கோல்டுக்கான சில சாங்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த வாய்ஸ்ல இந்த சாங் பண்ணா கரெக்ட். வெண்பலை தலைக்கு மேல் திறந்தது அதான் ஆதி அந்தம் ஒன்று அப்படின்னு ஆரம்பிச்சிடறேன் நானே உட்காந்து ஜாலியாக. நைஸ்ங்க. இது வருமா அப்ப நிறைய பண்ணாலும்? அப்போ நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். எட்டி விழுந்த வீட்டில் அப்படின்னு வந்து ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் அனு ஆனந்த் தான் இருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சூப்பர். சொல்லுங்க. லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லைஃப் அப்படியே ஸ்மூதா போதா? ஆமா. சூப்பர். உங்களை நாங்கள் வந்து ஜூனியர்ல பார்த்துருக்கோம். சூப்பர் சிங்கர் ஜூனியர், ஆமா. அப்புறம் சீனியர், அப்புறம் நடுவில் வந்து சூப்பர் சீனியர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஷோ விஜய் டிவிலேயே வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அண்ட் சிங்கராகவும் நிறைய பாடல்கள் பாடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை? கரண்ட்லி வந்து ஃபுல்லா மியூசிக் தான், தவிர நமக்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ ஷோஸ் அண்ட் அப்பப்போ சூப்பர் சிங்கர் ஷூட் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் அப்படியே மிக்சடா ஸ்மூதா போகுது. ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் 11ல கூட பார்த்தோம். சரண் கூட பாடி இருப்பீங்க. ஆமா ஆமா கரெக்ட். பயங்கர அப்டேட்டடா இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றீங்களா? எல்லாமே ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்கள பத்தி அப் டு டேட் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நல்ல விஷயம். சூப்பர். சோ ஹாப்பி. ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க அப்போ? ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். குட். யார் ஒரு சூப்பரான சிங்கர் வரப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுமா இல்லையா? குட். லைஃப்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க. ஆமா. சூப்பர் சிங்கர் வந்து 3 செட் ஆஃப் சூப்பர் சிங்கர் பிரிக்கலாம்ல உங்கள? ஜூனியர், நடுவுல, அதுக்கப்புறம் சீனியர்னு சொல்லிட்டு. நடுவுல வந்து அது இந்த T20 தான். அது வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனா மெயினா காம்படிஷனா சூப்பர் சிங்கர் ஜூனியர், சீனியர். ஆமா. சோ அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு? அதான் சொன்னேனே, நான் ஜூனியர் பாடினப்போ எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்னா என்னோட ப்ளேபேக் வந்தது. சீனியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ரமன் சார் ஸ்டுடியோலாம் பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. ஸோ அங்கெல்லாம் போக முடிஞ்சது. வித்யாசாகர் சார் கான்சர்ட்டில் பாட முடிஞ்சது. அந்த மாதிரிலாம் சீனியர் இருந்தோன்னா நிறைய மேஜிக்ஸ் நடந்தது. நல்லா போகுது. சூப்பர். நம்ம வந்து நிறைய பேசுவோம், பாடுவோம். அது எல்லாமே வந்து ஒரு செக்மெண்ட்ல நான் வச்சிருக்கேன். கண்டிப்பா. என்கிட்ட சில போட்டோஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஓகே. இது ரொம்ப புதுசா இருக்கு. இதுல என்ன புதுசுன்னா அந்த போட்டோஸ்ல வந்து அதுக்கான மெமரிஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா சில சாங்ஸும் நம்ம அப்படியே பாட போறோம். ஓகேவா? எடுத்த உடனே அப்படி இப்படி போவோம். பேச்சிலேயே கேம்லயே ஒரு விளையாட்டு மாதிரி. கேமே விளையாட்டு தான். எப்படி? ரைட். ஃபர்ஸ்ட் போட்டோ. இது வந்து நான் வந்து ஒரு
2.5 இயர்ஸ் வந்து ராஜா சார் டீமில் பாடிட்டு இருந்தேன் சிங்கரா. ம் ஸோ அப்போது சாரோட 75th பர்த்டேன்னு நினைக்கிறேன். ம் 55th பர்த்டேவா இல்லை கமல் சார் 65வான்னு எனக்கு ரெண்டில் ஏதோ ஒன்று. ஆ அப்போ வந்து எல்லாரும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ பெரிய ஆளுங்கெல்லாம் கரெக்ட் சாரோட 75th பர்த்டே தான். ஓகே ஸோ நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த எஸ்பிபி சார்லேருந்து எல்லாமே. ம் அப்போது கமல் சார் வந்தார். வந்து சடன் என்ட்ரி கொடுத்தாரு. என்னால் வந்து அப்படி இருந்தது. கார் நான் வெறித்தனமான கமல் சார் ஃபேனா. ஓகே அதனால எனக்கு வந்து பார்ப்போமா பேசுவோமா பார்த்தா ஆக்சுவலி அன்னைக்கு வந்து நான் சார் வந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டு பண்ணார். ம் அது வந்து கூட யாரும் பண்ண ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் அந்த டயலாக் போர்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை நான் தான் பாடினேன் ரிஹர்சலில். நான் பத்திரமா பர்சனலாக என்கிட்டயே வச்சுருக்கேன், எங்கேயும் போடக்கூடாதுன்னு ஐயா ஏன் போடக்கூடாது அப்படின்னா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஓகே என்கிட்டயே இருக்கு. சூப்பர் பட் ஆனால் அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அது சார் கூட. வா வா சூப்பர் சூப்பர் இளையராஜா சார்லாம் வந்து யார் சிங்கர்ஸாக இருக்கட்டும் மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும் அவர் கூட பார்க்க மாட்டோமா அவர் கூட ஒர்க் பண்ண மாட்டோமா அவர் வந்து நல்லா பாடுறோமா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வராதான்னு ஏங்கின தருணங்கள்லாம் இருக்குது அவர் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் நான் ப்ராப்பர் ஆடிஷன் மூலியமாக தான் போனேன். சார் சிங்கர்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு ம் அப்படி உள்ளே போனது தான். ஸோ எனக்கு வந்து நான் மன்னார்குடி தான் என்னோட ஊர். இப்போ ம் நான் வந்து ஊர்லேருந்து வளர்ந்த ஒரு ஆள். எங்களுக்கெல்லாம் வந்து ராஜா சார் பாட்டாக இருக்கட்டும், ரஹ்மான் சார் பாட்டாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பார்ப்போமான்னு இந்த கனவுல கூட நினைக்கல. 2 வருஷம் கூட ஒரு ட்ராவல் குட்டியா பண்ணியிருக்கீங்க அதில் ஒரு சின்னதா ஒரு டைனி பாட்டா எங்கேயோ இருந்திருக்கோன்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். சார் எப்பயுமே டைரக்டா நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல ம் மாட்டாங்க. பட் ஆனால் ஏதாவது பாடணும் குட்டி அதை கரெக்ஷன் சொல்றாங்க, இல்லை எதுவுமே கரெக்ஷன் சொல்லலைன்னா அப்போ அதுக்கு அர்த்தம் நம்ம தப்பிச்சிட்டோம், இன்னைக்கு அதுவே நம்ம பெஸ்ட்டு தான் தப்பிச்சிட்டோம் அப்படி அந்த மாதிரி. ஓகே அவ்வளோதான். நைஸ் 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 ஸோ இவங்க 2 பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங்னா என்ன சாங் பாடுவீங்க இஞ்சி இடுப்பழகா அதுவே பாடிடலாமா அதுதான் பாடுவேன். சூப்பர் கமான் இஞ்சீடு பழகா மஞ்ச சேவ பழகா கள்ளச்சீரி பழகா மறக்க மனம் கூடுதில்லையே. கிளப் நம்மளே தான் சூப்பர் சூப்பர் தட்டிக்கணுமா? நம்ம எஸ்எஃப்எக்ஸ்லாம் போட்டு ஷவர் கோல்டன் ஷவர் போட்டுருவோம் சரி ஓகே ஏன்னு கூட நல்லா பாட முடியல அந்த அளவுக்கு வாய்ஸ் கோல்டு உங்களுக்குன்னு சொன்னீங்க. சரி 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 மாஸ்க் போட்டு இன்டர்வியூ பண்ணுவோம். ஓகே சும்மா சொன்னேன். சும்மா சும்மா உங்களுக்கும் இந்த கோல்லாம் வரும் அப்பெல்லாம் இந்த பாடுற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கும்ல ஆ, காம்படிஷன்ஸ்ல ஆகட்டும் ஆமா. ஸ்டேஜ்ல பாடுறப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில நிறைய அதெல்லாம் சகஜமா நடக்கும்ல. அப்படியே பாட வேண்டியதான். எப்படிங்க பாடுவீங்க வேற என்ன உதித் நாராயணன் மாதிரி பாட வச்சா நான் பாட வேண்டியதான். வேற என்ன பண்றது? என் விண்மீன். அவ்வளவுதான். போயிட்டே இருக்கணும் அப்படியே. இது மறக்க முடியாத மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கா எப்பயாவது காம்படிஷன் அதான் பாடும் கோல்டு வந்தா என்னன்னா மூக்குல அப்ப இந்த ஆலாம் வராது நமக்கு. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் நான் வந்து ட்ரிப்ஸ் போட்டு அப்படியே ட்ரிப்ஸோட போய் ஷோ பண்ணியிருக்கேன் நிறையா. அதனால அதெல்லாம் அதான் வந்து இப்போ ஒரு பழைய கதை. சூப்பரான சிங்கரா வளம் வந்துகிட்டு இருக்கீங்க அப்படி அப்படி எப்படி மாசா அப்படி சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம் நல்லாதான் அதுதானே இருக்கு. உசித்தம் நல்லாதான் இருக்கு. சொல்லுங்க. அடுத்த போட்டோ ஐயோ இது வந்து தி பெஸ்ட் மொமெண்ட். ஆஹா நான் சொன்னேனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ம் சார் ஸ்டுடியோ வந்து பாப்பேன் நானே நினைக்கல. இதெல்லாம் அப்போ நடக்குமா வந்து நினைச்சனே அதேதான். நடந்துருச்சு அப்போ வந்து இது வந்து பேக் டு பேக் ஒரு 3 படம் வந்தது. ஆடு ஜீவிதம், ம், அயலான்னு அப்புறம் இன்னொரு படம் வந்தது சாரோடது. ம், அயலான்ல ஆடு ஜீவிதம் இன்னொரு 2 படம் பேக் டு அது எல்லாமே நம்ம பேக்கிங்கும் பண்ணிட்டு இருந்தோம் சாருக்கு. ம். அப்போ அதுக்கான ஒரு ஒரு டின்னர் மாதிரி எல்லாருக்கும் சார் கொடுத்தாங்க. ஆ, அப்போ எடுத்தது தான் இது. அப்போ வந்து சார் ரொம்ப சில்லா, கூலா, ஜாலியா எல்லார்கிட்டயும் அப்படியே இருந்தாங்க. அப்போ வந்து சார் ஒரு போட்டோ இப்படி சார் எல்லாரும் சார் ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்தது. ஐயா கம்மு கூட வர மாட்டேங்க அதேதான். அந்த மாதிரி இது ஒரு வந்து தருணம் சாரோட ஃபிலிம் சிட்டி, ஏஆர்ஆர் ஃபிலிம் சிட்டின்னு அங்க ம் எடுத்தது. அதுதான். அது வேற நான் வந்து எதிர்பாராம அந்த ட்ரெஸ் போட்டேன். ட்வின்னிங்கு பார்த்தா சார் அந்த கலர். சொல்லவா வேணும்? சொன்னீங்களா சும்மாவே கையில பிடிக்க முடியாது. அது வந்து ஜாலியா இருந்தது. அதெல்லாம் சொல்லிட்டீங்க சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. சார் ஃபோட்டோவே சேம் எனக்கு வந்து பிச் சார் அவ்வளோதான் வந்து. என் வாய்ஸ் மாதிரி வந்து ஆமா. சூப்பர் ஸோ ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் இவர் கூட பாடியிருக்கீங்களா கான்சர்ட்ஸ்ல கூட பாடியிருக்கீங்களா கான்சர்ட்ல சாரோட ஆடியோ லான்ச்லாம் சார் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். குரூப்பா ம் இல்ல ம் ம் ஆடு ஜீவிதம் வந்து ஆடியோ லான்ச்லலாம் சார் ம் பெர்ஃபார்ம் ம் பண்ணும்போது வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அந்த எஸ் மாதிரி தான். கான்சர்ட் வந்து செப்பரேட் இதில்ல. அது ம் ம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நடக்கும் கூட பாடிட்டீங்க ஆ, ஒரு ஆடியோ லான்ச்ல இந்த ஆசைப்படுறேன். ஈவெண்ட்ஸ்ல பாடிட்டீங்க ஆ. கான்சர்ட் என்ன பாடிடுவோம் ஆ, என்னப்ப கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். அந்த மாதிரி கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி இவர் பார்த்து
ஃபியூ வேர்ட்ஸ் மேன் தான் இவரு. பேசுறது சில வார்த்தைகள் தான் பேசுவாரு. அதுவே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். அதான் சொல்றேன்ல, நம்ம பேசுறதுக்கு அளவுக்கான தைரியம்லாம் நமக்கு கிடையாது. அதனால எங்கேயாவது வந்தா அவர் நான் சும்மாவே வந்து இப்படி ஆயிடுவேன். பார்த்தா ரொம்ப அமைதியாயிடும். அவ்வளவுதான். சூப்பர். ஏஆர் ரகுமான் சாரோடைய ஃபேவரட் சாங்ஸ்ல ஏதாச்சும் இப்போ ஒரு பாட்டு பாடணும்னா? ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன். உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா? எங்களுக்கு காப்பிரைட்ஸ் அடிக்க போறாங்க. ஒரிஜினல் சாங் மாரியே இருக்கே அப்படின்னு பார்த்து காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு இது இத தத்ரூபமா பாட்டு இருக்கே. போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா கூப்பிடுவாரு. சரி ஓகே. கண்டிப்பா போட்டுறலாம். நம்ம இன்ஸ்டாலயாச்சும் போட்டுறலாம். யூடியூப்ல காப்பிரைட் அடிச்சா கூட இன்ஸ்டால போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ் அப்படி ராஜா. சொல்லுவாங்க. நிஜமாங்க அந்த அந்த ஸ்டைல் அப்படி வருது. என்ன ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமா அப்படி இல்ல. நைஸ் நல்லா பாரு. நான் யாரு சொல்றது நீங்க சூப்பர் சிங்கர். நான் சொல்லி என்னத்த? சரி ரைட். கரெக்ட் தானே. சூப்பர். அடுத்த போட்டோ. சேம் Dress. ஆமா சேம் Dress. இப்போதான் இந்த வருஷம் பிகினிங்க்கு கிறிஸ்மஸ்க்கு அவர் எப்பவுமே ஒரு ஏதோ அவர் சார் வீட்ல கான்சர்ட் பண்ணுவாங்க. சோ இந்த தடவை வந்து எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு. நான் இந்த தடவை சார் கிட்ட பேசினேன். சார் ரொம்ப பிடிக்கும் உங்களை எனக்கு. அவர் பாட்டு வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அவர் பாட்டு. நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கல. ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப கேஷுவலா கூலா அப்படியா என்ன அனு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசினாரு. என்ன பாட்டு பிடிக்கும் சொல்லு. ஃபுல்லா பாடிட்டு சூப்பரா ஜாலியா இருந்தது அன்னைக்கு. ஒரு பெஸ்ட் கிறிஸ்மஸ் வந்து அது எவர். நைஸ். ரொம்ப சில்லான பர்சன்ல இவரு. பாக்குறப்ப ரொம்ப வைபா. ஆமா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. ரொம்ப வைபா இருந்தது. ரொம்ப ஈஸி டு டாக் மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது டவுன் டு எர்த் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் அவரோட சாங்ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட் சாங் எப்பயுமே நீங்க கேக்குற பாடல்? ஐயோ நான் அவ்ளோ பாட்டு கேட்பேன். எனக்கு வந்து 1 2ன்னு சொல்ல ஹாரிஸ் சார்னா அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடும். அது ஏனே தெரியல. அவர் சாங் கேட்டா எப்பயுமே ஹாப்பி ஆயிடும். நிறைய இருக்கு. பட் இப்போ வந்து I'll sing this one. லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோயில் தேடி வருகிறதே விழிகளிலே கலர் கலர் கலர்கள் இழிகளிலே உனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே. ரெண்டு பேர் தானே இருக்கீங்க கை தட்டலாம்ல. சவுண்ட் வந்து நான் தான் சொன்னேன் கோல்டன் ஷவர் சாக்லேட் ஷவர் போட்டுட்டேன். அதெல்லாம் ஜூனியர்ஸ்ல சாக்லேட் ஷவர் போடுவாங்க. சீனியர்ஸ்ல வந்து கோல்டன் பஸர் தான் இல்ல. அது பஸ் எங்க சீசன் அதுவும் கிடையாது. நோ பஸர். only best performance மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த சீசன் 11ல இப்பலாம் வந்து இருக்கு பஸர்லாம். கோல்டன் பஸர். பரவாயில்ல நீங்க போடலாம் இன்னும் கொஞ்சம். நாங்க கோல்டன் பஸர் வேணுமா உங்களுக்கு? எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுவீங்க. விஎஃப்எக்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன சாக்லேட் ஷவர் வேணுமா இல்ல வந்து கோல்டன் பஸர் வேணுமா? எல்லாம் நேர்ல வந்தா நல்லா இருக்கும். அதுல வந்து பட்ஜெட் இல்ல. சூப்பர். அடுத்த போட்டோ போமா? போலாம். இது வந்து இதுக்கு முந்தின வருஷம் அப்படியே வருஷம் ஆரம்பிச்சப்ப யுவன் சார் பார்த்து தான் ஆரம்பிச்சது. அப்படி இருந்தது. சாரோட நேசிப்பாயான்னு ஒரு படம் விஷ்ணுவர்தன் சார். ஸோ அதுல வந்து ஆடியோ லான்ச்ல ஒரு பாட்டு டூயட் சாங் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ எடுத்தது தான் இது. எப்பயுமே ரொம்ப அமைதியா தான் இருப்பாரு சார். பெரிய பெரிய ஆட்கள்லாம் பேசவே மாட்டாங்க. நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. அதனால அவங்க அங்க இருக்காங்க நம்ம இங்க இருக்கோம். நைஸ் தான். ஸோ இவருடைய பெஸ்ட் மூமெண்ட்னா லைக் இவருடைய ஒர்க் பண்ணுற விஷயம் ஆகட்டும், ஒர்க் பண்ணுறப்போ எப்படி இருப்பாரு? ரஹ்மான் சாரும் சரி யுவன் சாரும் ரொம்ப குவைட்டான சைடு தான் நம்ம அதிகமாக. ஆனால் அவங்க மியூசிக் தான் பேசும் இல்லை. ஸோ அந்த இது வந்து யுவன் சார் வந்து நான் அகேன் சார் நான் வந்து ராஜா சார் கிட்ட பாடும்போது ரிஹர்சல்ஸ்லாம் அப்பப்போ வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா சார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அப்பயுமே ரொம்ப பேசுகிற சைடு கிடையாது சார். வந்தாங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிதான். ஸோ பெரிய இன்ட்ராக்ஷன் இல்லை. இன்னைக்கு இந்த ஃபோட்டோக்கு போய் எடுத்தது தான் ஞாபகம் இருக்கு சார். ஃபோட்டோ அப்படின்னு ஆமாம் யாக்கம் அப்படின்ட்டாரா? அவ்வளோதான். வெரி அந்த யாக்கம் கூட என் காதில் விழல. நான் கேட்ட ஃபோட்டோ தான் என் காதில் விழுந்தது. அந்த அளவுக்கு சைலண்ட். ஆமாம் ரொம்ப சைலண்ட். சூப்பர். யுவன் சாரோடைய ஃபேவரட் சாங்? ஐயோ எத்தனை சாங் இருக்கு. நிறையா இருக்கே. டக்குன்னு போய் தான் ஞாபகம் வருது. போகாதே போகாதே நீ
நீ இருந்தால் நான் இருப்பேன். நடுவில் லிரிக்ஸ் மறந்துட்டேன், சாரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் 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 ஜோன் சூப்பர். அவுட் ஆயிட்டேன் நான். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் நீங்கள் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வைக்கப்படுறீங்களா? இல்ல, இல்ல. ஆளே இல்ல. பெல் மாதிரி எங்க இத சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சரி. அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசுவோம். ஆஃப் கேமரால பேசுவோம். சரி சரி. ஓகே பேசுவோம். சரி ஓகே. அடுத்த ஃபோட்டோ இது வேற லெவலுங்க. இல்ல என்னங்க லெஜெண்டுங்க. அவர் கூட பாடியிருக்கீங்கன்றப்போ ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து நான் ஆர்கெஸ்ட்ரால பாடும்போதே சார் வந்து பாட வருவாரு. இது வந்து ஒரு 10 இயர் சேலஞ்ச் மாரி. இதுக்கு முன்னாடி வந்து பாடுனப்போ, நான் எனக்கு 9 வயசோ என்னமோ தான். பூமாலைன்னு ஒரு பாட்டு பாடினேன். அது வந்து சார் கூட கிட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டூயட் பாட விட மாட்டாங்க. அன்னைக்கு எனக்கு ஏதோ லக்ல அமைஞ்சது. பாடி முடிச்சோன்னே என்னை கட்டி பிடிச்சி தலையில முத்தம் கொடுத்து ஸ்டேஜ்லேயே வந்து பயங்கரமா குழந்தை ரொம்ப அழகா பாடுறா. சார் வந்து லாஸ்ட் லைட்டா மறந்துட்டாரு. அவர் அவ்வளோ சாங் பாடி ஒரு ஷோ ஃபுல்லா பண்ணாரு. ஸோ அந்த டெம்போ ஏதோ லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் தப்பு பண்ணாலும் அழகா பாடினா அப்படிலாம் சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பேக் ஸ்டேஜ் வந்து ரொம்ப கொஞ்சி அப்புறம் வந்து கேட்டேன், என்ன சார் எப்படி சார் உங்களை மாதிரி பாடுறதுன்னு. நிறைய சுஷிலாம்மா பாட்டு கேளு, அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் கிளாஸ் போ, அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அது. என்ன சொன்னார் அப்போ அவரு? அவருக்கு அப்போ இந்த குழந்தை தான் அந்த குழந்தைன்ற ரியலைசேஷன் இருந்ததான்னு தெரியல. பட் ஆனால் பாடும்போது அந்த ஃபோட்டோவே வந்து அந்த பாட்டுல ஒரு பாட்டுக்கு முன்னாடி டயலாக் வரும், எஸ் ஐ லவ் திஸ் இடியட். அது வந்து நாங்க பிளான் பண்ணல சொல்லணும். அப்போ வந்து மீ டூ இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருந்த டைம். ஸோ அதெல்லாம் சொல்லணும்னு பிளான் பண்ணல. சார் வந்து டக்கு டயலாக் சொல்ல போறீங்களா? இல்லை சார் சொல்லலை. நான் ரொம்ப நல்லவன் தான், என்னை பார்த்து பயப்படலாம், அந்த டயலாக் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ வந்து எடுத்த ஃபோட்டோ தான் அது, அந்த டயலாக் சொல்லும் போது. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி. நைஸ், சூப்பர். எத்தனை பாடு ஒரு ஸ்டாட்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பாடினா கூட ஐயோ ஆமா அத்தனை பாட முடியாது. இல்ல அவருக்கு ரெஸ்டே கிடையாது. வேலை பார்த்துட்டே இருந்தாரு. எப்படி ஒருத்தரால அவ்வளோ டிராவல் பண்ணி ரெக்கார்டிங்கும் பண்ணி ஷோவும் பண்ணி, அந்த தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, அதர் லாங்குவேஜ், கன்னடா, சவுத் லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே பிஸியா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்ல அவரு எப்ப தூங்குவாரு எப்ப சாப்பிடுறாருன்னா இப்ப யோசிச்சாலும் எனக்கு அது புரியவே இல்லை. எப்படி இவ்வளோ டைம் அப்படின்னு. லெஜெண்ட் தான். பாடின ஒரு நல்ல அனுபவத்தை ஏதாச்சும் ஒரு சாங்ல கண்டிப்பா எனக்கு சாரோட கம்போஸ் பண்ணி பாடின பாட்டு ஒன்று இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாடுறேன். அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா. அற்புதமே. people on the right, people on the left. SFX போட்டுக்கறாங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். thank you so much. உங்க லைஃப் வந்து செம்மையா இருக்கணும், நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும். கூடிய சீக்கிரம் நிறைய பாடல்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய லிரிக்ஸ்ல சொன்னதெல்லாம் நடக்கணும். டச் வுட் இல்ல, எங்க வுட் இருந்தா பாத்துக்கலாம். அங்க இருக்கு டச் வுட். சோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். இந்த வருஷம் சூப்பரா அப்படியே கண்டினியூஸா நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பாட வைக்கலன்னா இட்ஸ் a sin. இட்ஸ் a sin. ஓகேவா? சோ அதனால உனக்காக ஓகே. எனக்கு என் மேலதான் ஆசை இல்லை, உன் மேலதான் வச்ச என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோடு தான் தைச்ச. சூப்பர். இப்போ இந்த சாங் நீங்க பாடிருக்கீங்க, செம்மைட்டு. ஆனா வெளில நிறைய பேருக்கு தெரியுமா இது நீங்க தான் நிறைய பாடுனீங்க? பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது நீங்க தான் பாடுனீங்களான்னு தெரியாது. அது பாடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் 13 வயசு எனக்கு அந்த பாட்டு பாடும்போது. ஜுஜுபாயா பாடினேன் அந்த பாட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. அது எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாம் எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருப்பாங்க, பா யாருப்பா சூப்பரா இருக்குப்பா, நான் தாங்க பாடினேன் அப்படின்னு. அது ஒரு தடவை கேப்ல போகும்போது அந்த பாட்டு ஓடிட்டு இருந்தது. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரோ இருந்தாங்க. அப்போ வந்து சிங்கர்ஸ்னு தெரிஞ்சுதான் ஏதோ டாக் கொடுத்துட்டு இருந்தாரு. ஏதாவது படத்துல பாடினீங்களா? இந்த வந்து அந்த பாட்டு அவங்க தான் பாடினாங்க அப்படின்னு. நீங்களா அப்படின்னு அவரோட கண்ணாடி ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாரு. சொல்லவே இல்லை அப்படின்னாரு. கேட்கவே இல்லை ப்ரோ, அந்த மாதிரிதான் இருந்தது. அது நானுமே எனக்கு தெரியல, இப்போ எல்லாரும் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆனா அதை கரெக்டா சேனலைஸ் பண்றாங்க. எனக்கு அந்த டைம் அது என்ன பண்றதுன்னு தெரியவும் இல்லை, பண்ணவும் இல்லை. நிறைய பேருக்கு அது தெரியாதுதான். கரெக்ட். 13 வயசு சின்ன பொண்ணு,
ஆனா அந்த சாங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஓல்டேஜ் கப்புளுக்கு வரும். ஆமா. அதுல 2 வெர்ஷன் இருக்கு. ம், ஒரு ம், வெர்ஷன் வந்து ஓல்ட் பீப்புள்க்கு, இன்னொரு ம். வெர்ஷன் விஜய் சேதுபதி அண்ணாக்கும், ஆ, ஆ. அவங்களுக்கும் ஐஸ்வர்யா மேம்க்கும் ம், வரும். ம். ஸோ நான் வந்து விஜய் சேதுபதி அண்ணா அந்த வெர்ஷன்ல வெர்ஷன்ல. பாடுனேன். யங் வெர்ஷனுக்கு தான் பாடியிருந்தேன். ஆ பாட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜஸ்டின் அண்ணா வந்து MP3 ம், அனுப்புறாங்க. அனுப்பினா ஃபர்ஸ்ட்டு ஓல்டு வெர்ஷன் தான் வருது. இது நம்ம ம், பாடாத லிரிக்ஸா இருக்குது. நம்ம ம். பாடவே இல்லையே! அப்படின்னு நினைச்சு ஒரே கவல. அப்புறம் எதுக்கு நமக்கு அனுப்பியிருக்காங்க? சும்மா அனுப்பியிருக்காங்க அ, போல அப்படின்னு நினைச்சா, ஆஹா. சரணம் முடிஞ்சு ஒரு ம். பிஜிஎம் வரும்போது தான் தெரியுது, "ஏன் நம்ம வாய்ஸ் இருக்குப்பா" இருக்கு. அப்படின்னு. அப்பதான் தெரியும் நம்ம பாடியிருந்ததும் வந்திருக்கு அப்படின்னு. பட் ஆனா அது இவ்ளோ பேருக்கு ரீச் ஆயிருக்கும். இப்ப வரைக்கும் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் கல்யாணம் ஆறவங்க, லவ் பண்றவங்கலாம் அந்த சாங் தான் இதுதான் ஸ்டேட்டஸ்ல. அப்படின்றபோது, அப்பா இவ்ளோ போய் நெறைய கல்யாண வீடியோலலாம் பார்ப்பேன். இல்ல ம். எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு தடவ இந்த பாட்டு வச்சு தான் நாங்க லவ் பண்ணோம்னு கதையெல்லாம் என்கிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவங்களுக்கு நமக்கு தான் அமையல. அவங்களுக்காக தான் அமையுது. ரொம்ப அப்படின்னு வருத்தத்தோட இருக்கீங்க போலயே. சரி என்னால உங்களுக்காவது வாழ்க்கை நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தா அப்படின்னு. சந்தோஷம் அப்டின்றீங்க. ஆமா. இப்பதான் ரீசென்ட்டா நான் வேலண்டைன்ஸ் டே கூட முடிஞ்சுச்சு. ம்ஹ்ம். அ நான் ஷோ பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு. நான் தூங்கிட்டேன். அதான் அதான். வேலை அதுதான். வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேல வேலண்டைன்ஸ் டேக்கு வே வேலை பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். வேல வேல வேல. வி. ஆமா. அந்த மாரி தான் நீங்க முடிஞ்சிருக்கு. எப்படி? நான் இப்ப வந்து நானும் நெறைய அப்ப கேர்ல்ஸ் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க தானே? இருக்காங்களா? ஒண்ணும் கிடையாது. நானும் இல்லையா? அப்ப வேல பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்வியூ தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்பப்பா! உண்மைய நிஜ சொல்லுங்க. சரி ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு. இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூப்பர். அனு தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ மீண்டும் சோ மீண்டும் மச். நன்றி. இவ்வளோ நேரம் பாடி ஒரு தேங்க் யூ. கான்சர்ட்டே வந்து ஃப்ரீயா எங்களுக்காக வந்து ஆ அப்படி பாடி குடுத்துட்டு. எஸ். என்ன கேஸ்ல மாட்டி விட்டதுக்கு ரொம்ப தேங்க் யூ. அப்படிலாம் இல்லங்க. ஜஸ்ட் ஜாலி, ஃபன் தான். ரொம்ப தேங்க் சந்தோஷம். தேங்க் யூ ஒன்ஸ் தேங்க் யூ அகைன். ஒன்ஸ் ஹேப்பியா அகைன். இருங்க. தேங்க் யூ. யூ டூ. பாய்.